நான் வளர்த்த மகளே. ஐயோ பூவாத்தா, தம்பி உன் தங்கச்சி போயிட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? தம்பி, சூதுவாது தெரியாத என் பேத்தி பூவாத்தா அந்த காளிங்க ஆளை நம்பி மோசம் போயிட்டாப்பா. நான் என்னத்த சொல்லுவேன்? அந்த பாவி பையன் நாகராசன் பூவாத்தா வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு இன்னைக்கு வேறொருத்திக்கு தாலி கட்ட போறான்பா. என் பேத்தி அவன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டதுக்கு எட்டி உழைஞ்சிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம உன் தங்கச்சி அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டாப்பா. என்ன விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்து? பொண்ணே நம்பி இருந்த அப்பாவை பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தைக்கு தாலி கட்ட பாக்குறியா? ஒண்ணு என்னடா குழந்தை தூட்டு கல்யாண வீட்டுல கலடா பண்ற? இது காளைங்களாய் சம்பந்தப்பட்ட கல்யாணம், அது தெரிஞ்சுக்கோ. எவன் வீட்டு கல்யாணம் பண்ணா எனக்கு என்னடா? இந்த பூவத்தாவுக்கு ஏற்பட்ட கலகத்தை சுத்தப்படுத்தாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சும்மா நிறுத்தா. என்னமோ கூட பிறந்த அண்ணன் மாதிரி வரைஞ்சு கட்டிட்டு பேசுற. இவரே ஒரு அனாதை, இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணது நீ யாரா? ராஜப்பா, ஏன்டா அவளை அடிக்கிற? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதே என் பொண்ணு செஞ்சுட்டா. அடே, ஆடி மாசம்னா காத்து, மார்கழி மாசம்னா பனி, வயசு பொண்ணா காதல். அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நடக்கத்தாண்டா செய்ய. அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டிய பெத்தவங்க கடமை. என்ன நான் சொல்றது? அட நீ ஏன் வாழற? டே, இது வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லை. முத ஆசைப்பட்டிருக்கா. அதுல கல்ல தூக்கி போடுற. நீ அழாதம்மா. நீ விரும்பின கட்டபொம்மனுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவன் கிடக்குறான். போமா போ. என்ன பண்ணீங்க? கட்டபொம்மன் கருமாதி நடத்த சொல்லிட்டு இப்ப தங்கச்சி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நடக்க போறது கட்டபொம்மன் கருமாதியா இல்ல தங்கச்சியோட கல்யாணமா? ரெண்டு நடக்கு. அவனுக்கு கருமாதி, என் பொண்ணுக்கு கல்யாணம். ராஜப்பா, நம்ம பிரியாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வளர்க்கிற சாதாரண ஒரு கிளி செத்துட்டாலே துடி துடிச்சு போயிருவாடா. அப்பேற்பட்டவ தன் காதலை செத்துட்டான்னா சும்மாவா இருப்பா? தூக்கு போட்டுக்குவாடா. என்னப்பா சொல்றீங்க? முதல்ல பிரியாவை நம்ம எம்பி பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கதையை முடிப்போம். என்ன நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டா சரி. இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா? ஓஹோ. நாளையாயிரத்து பொன்னேசி வாங்க. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறிட்டோம். அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேனாம ஜீவன கேதுனா அண்டே பத்னாமி சுபகே சர்வகார்யார்த்த. தாலி கீழி கட்டின பேத்துருவேன் பேத்து. எல்லாரும் மேல எந்திரிங்க.
உங்களை பத்தி எனக்கு தெரியும். கைய தூக்குங்க. சரி. டேய் கொண்டா துப்பாக்கிய. எம்பி அத்தியாத. ஏன்னா பட்டு மாமியா வந்தது ஒரு ஆம்பளையா? அத பத்தி இப்ப நமக்கு என்னடி? அது இல்லன்னா நடக்க கூடாத ஒரு ஹைலைட் நடந்துடுத்து. என்னடி சொல்ற அலமோ? அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். ஐயோ அலமோ, இத என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோடி. ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுடாத. மாட்டேன். பணம் போயிடும். கரெக்டா மாலைய. டேய் குடா தாலிய. கட்டி மேல கட்டி மேல. அதான் மாப்ள. எல்லாரும் பூ போடுங்க, இல்லன்னா உங்க வாயில குண்ட போட்டுருவேன். போடு. ஸ்டாப். எம்பி தாலி கட்டி முடிஞ்சாச்சு. இனி பொண்ணை மாப்பிளே பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத்தா, உங்க யார்ட்டையும் சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க தாத்தா. என்னங்க? என்ன? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தாத்தா, அம்மா, உங்க அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம். அவங்கதான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன போய் கூப்பிடுறது? நீ வேணா போய் கூப்பிடு போ. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்க வேலையை மட்டும் பார்த்தா சரி. மற்றபடி இங்க யாருக்கு விருந்து சமைச்சு வெத்தலை பாக்க வச்சு அழைக்க வேண்டாம். அத்தை, எங்க மேல உங்க எல்லாருக்கும் கோவமா இருக்கலாம். அதுக்காக நீங்க எதுக்கு பட்னியா இருக்கணும்? வாங்க சாப்பிடலாம். ஆடு நனையுதேன்னு போனாய் உட்காந்து அழுதுதான். நாங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன? போய் வேலையை பாரு.